அனைத்து விஷயங்களையும் நாளை காலை சென்னையில் உரிய பேட்டி கொடுக்கப்படும். அனைத்து விஷயங்களையும் நாளை காலை சென்னையில் உரிய பேட்டி கொடுக்கப்படும். அனைத்து விஷயங்களையும் நாளை காலை சென்னையில் உரிய பேட்டி கொடுக்கப்படும். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஓபிஎஸ் அவர்களிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதற்கு நாளைய தினம் பதில் சொல்கிறேன் என அவர் தெரிவித்திருக்கிறார். தாவேகாவுடன் கூட்டணி தொடர்பான கேள்விகளும் அப்போது எழுப்பப்பட்டது. இதற்கு நாளைய தினம் தான் பதிலளிப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். ஓபிஎஸ் அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக அந்த கல்வி நிதி தொடர்பாக குரல் எழுப்பியதிலிருந்தே அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. முன்னதாகவே பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் பல்வேறு கருத்துக்களை ஓபிஎஸ் தொடர்பாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில அவர்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது, அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்னவாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன? கௌதமி, முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஐ கடந்த சில நாட்களாக அரசியலில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றார். காரணம், அவர் தற்போது பாஜக கூட்டணியில் நீடித்து வரக்கூடிய சூழலில் அவருக்கு பாஜகவில் உரிய முக்கியத்துவம் இல்லை என்று கூறப்படுகின்றது. எனவே பாஜக கூட்டணியிலிருந்து அவர் விரைவில் வெளியேறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெளியேறக்கூடிய அவர் தனியாக புது கட்சி தொடங்குவார் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல அவரது புதிய கட்சி அல்லது தற்போது இருக்கக்கூடிய அணி கூட்டணி மாறி நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் என்றும் கூறப்பட்டு வருகின்றது. எனவே இது போன்ற கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்பட்டது. அதாவது, பாஜக கூட்டணியில் நீங்கள் தொடர்வீர்களா, புது கட்சி தொடங்க போகிறீர்களா, விஜயுடன் கூட்டணி என்று சொல்கிறார்களே இணைய போகிறீர்களா என்று ஒவ்வொரு செய்தியாளரும் 3 விதமான இந்த கேள்விகளை எழுப்பினார்கள். ஆனால் எந்த கேள்விக்குமே பதிலளிக்காத ஓபிஎஸ் அவர்கள் இது தொடர்பாக நாளை தன்னுடைய நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்துவிட்டு சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்து விரிவாக பதிலளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் இன்னொரு 8 மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையிலும் கூட இது கிட்டத்தட்ட அவரது எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு டூ ஆர் டை என்பது போல, வாழ்வா சாவா தேர்தல் என்பது போலத்தான் இது இருக்கிறது. ஏனென்றால் இந்த தேர்தலில் அவரும் அவரது ஆதரவாளர்களும் ஒரு நல்ல நிலைக்கு சென்றால் மட்டும்தான் அவர்களது அரசியல் எதிர்காலம் என்பது நீடிக்கும். இல்லை என்றால் அவர்களது அரசியல் எதிர்காலம் பெரும் கேள்விக்குறியாக மாறும் அபாய நிலை இருக்கின்றது. எனவே அதனை கருத்தில் கொண்டு ஓபிஎஸ் ஒரு திடமான மாற்று முடிவை எடுக்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். எனவே முக்கிய நிர்வாகிகளை அழைத்து இன்று மாலை அல்லது நாளை அவர் ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை சென்னையில் ஓபிஎஸ் பத்திரிகையாளர் சந்திப்பை அறிவித்திருக்கிறார். அந்த சந்திப்பிலே அவருடைய எதிர்காலம் பற்றிய முடிவை அவர் அறிவிக்க இருக்கிறார்.